தினத்தனி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா நிலா ஆஃபீஸ் போயிருக்காங்க. நிலா வீட்டுக்கு திரும்ப வரதுக்குள்ளேயும் சோலை நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை மாற்றி வைக்கணுங்கிறதுக்காக வீட்டில் எல்லா ஆல்ட்ரேஷனும் இருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அத்தை ஃபேமிலி போலீஸ் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த போலீஸ் இவங்க எல்லாருமே வீட்டை காலி பண்ண வச்சுறாங்க. அடுத்த கோர்ட்டில் முடிவு வர வரைக்கும் இந்த வீட்டில் யாரும் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை போட்டிடுறாங்க. எல்லாருமே வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. தங்குறதுக்கு இடம் தெரியாமல் நிலா எல்லாரும் எங்கே போகிறதுனே தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நிலைமை இது மாதிரி ஆயிடுச்சப்பா, இப்போ தங்குறது கூட இடம் இல்லாமல் நம்ம போய்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு சேரன் சோழன் எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட சந்தா இவங்க எல்லாருமே தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் எல்லாரும் வரதுக்கு நம்ம வீட்டில் இடம் பார்த்தாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வேறு வீட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வேற வழி இல்லாமல் சேரன் வீட்டில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இதுக்கப்புறமும் நம்ம வீடு தேடி அலைய முடியாது, நாளைக்கு தான் நம்ம வீடு தேடி கேட்க முடியும். அது வரைக்கும் சேரன் கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கட்டடத்தில் போயிட்டு எல்லாரும் நைட் மட்டும் தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சேரன் எல்லாருமே அங்கே கூட்டிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ராகு அந்த டைம் அங்கே வந்துடுறேன். உனக்கு எதுக்கு நிலா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இவங்க கூடலாம் எதுக்காக நீ இருக்கணும், வா என் கூட வா, இப்பவே வா, நான் உனக்காக பெரிய வீடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நிலாவோ பயங்கரமா டென்ஷன் ஆகி, நீங்க யாரு என்ன கூப்பிடுறதுக்கு, இதுதான் என் ஃபேமிலி, நான் இவங்க கூட தான் இருப்பேன், இதுக்கப்புறமே என் லைஃப்ல நீங்க தலையிட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நிலா கோவப்படுறாங்க. நிலாட கையை பிடிச்சு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதை பார்த்த சோழன் பயங்கரமா டென்ஷன் ஆகி ராகவை அடிச்சிடறாங்க. இதுக்கப்புறமா என் பொண்டாட்டி கையை தொட்டினா உனக்கு மரியாதை இருக்காதுடா, முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேரன் நிலா கிட்ட, நாங்களாம் இந்த வீட்டுல இருக்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லப்பா, வாழ்ந்துருப்போம், ஆனா நீயும் எங்க கூட சேர்ந்து கஷ்டப்படுறதா எங்களால தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு சேரன் சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எனக்கு எப்படியாப்பட்ட வீடா இருந்தாலும் சின்ன வீடா இருந்தாலும் அது உங்க கூட இருக்கிறதானே எனக்கு சந்தோஷம், அதனால நீங்க அதை நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் நிலாடைய அம்மா அப்பா கேள்விப்பட்டு பயங்கரமா ஷாக் ஆகி, இன்னைக்கு நடுத்தருக்கே வந்துட்டாலே நம்ம பேச்சை கேட்காம போயின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. நிலாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போவது திருந்து இப்போவது நம்மளுடைய வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த கழுத்துல இருக்கிற தாலியை தூக்கி போட்டுட்டு இப்பவே நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு சொல்றாங்க. ஆனா நிலாவோ என்னால முடியாது, நான் இவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்றாங்க. இவ்வளவு நடந்தும் திமிர அடங்கலேன்னு சொல்லிட்டு நிலாவுடைய அம்மாவும் அப்பாவும் நிலா கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. வீட்டுல அந்த பையனால ஒரு பக்கம் வானதியோட வீட்டில் இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு போயிட்டு நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு ஆசைப்படுற எடிப்பாவின்னு சொல்லிட்டு வானதியை போட்டு பயங்கரமா ஒரு பக்கம் திட்டுறாங்க. இன்னைக்கு பாரு, அந்த குடும்பத்துக்கு வீடு இல்லாம நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க, இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியா, இவளை மறந்துட்டு நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வானதியோ என்ன நடந்தாலும் சரி, நான் பாண்டியனை மறக்க முடியாது, பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க.